If a proton enters perpendicular to the field with the velocity v, ஒரு proton magnetic fieldக்கு perpendicular vன்ற velocity entraச்சு. The time period of revolution is t. Okay, if the proton enters with a velocity v 2v in the same magnetic field. உனக்கு தெரியும் ஒரு magnetic field உள்ள charge particle enter ஆனா it acquire magnetic Lorentz force which makes the particle move in circular paths. அப்போ formula படி VQV equal to mv squared by r. So VV gets cancelled. எதுக்கும் ரிலேஷன் கேட்டிருக்கு டைம் பீரியட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டிக்கு எப்படி டைம் பீரியட் நம்ம ரிலேட் பண்ணலாம்? ஸோ த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ் டி. இந்த ஃபார்முலா படி வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஆர் இன்டு 2π/t. அப்போ இந்த ஃபார்முலா இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். PQ M into R, V equal to R omega formula, R into 2π/T by R. R cancel ஆச்சு. Time period is nothing but 2πm/BQ. The formula standard formula time period. இப்போ இதுல ஒரே பார்ட்டிக்கல் தான். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல டைம் பீரியட் கேட்டிருக்கு, வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா வெலாசிட்டி இந்த ஃபார்முலா படி V by R is nothing but omega. புரியுதா பாரு? V by R is omega. என்ன அர்த்தம்? வெலாசிட்டி கூட ரேடியஸ் தான் கூடும். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த ஃபார்முலா பாரு மறுபடியும். டைம் பீரியட் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் இப்ப ரெண்டு கேஸ்ல ஒரே பார்ட்டிகல் தான், புரோட்டான் தான், ஒரே மாஸ் ஒரே சார்ஜ், ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் என்ட்ராச்சு. அப்ப என்ன இந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கிறோம்னா வெலாசிட்டி கூட ரேடியஸ் ஆஃப் த பாத். நம்ம முதல் லெஸ் வெலாசிட்டினா லெஸ் ரேடியஸ். இது வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா ரேடியஸ் will increase but time period is constant. So வெலாசிட்டி டபுள் ஆனாலும் டைம் பீரியட், ஏன்னா அந்த பார்ட்டிகல் மாறல, அதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் போகுது, டைம் பீரியட் இஸ் சேம். நல்ல ஈஸியான கொஸ்டின்.